அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம கோல்ட், சில்வர பத்தி நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் ஏறுது, அடுத்த நாளே இறங்கிடுது. பட் என்ன கான்செப்ட்ன்றத மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இத ஏன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஏன்னா, சில்வர் இஸ் த நெக்ஸ்ட் கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் அதுக்கு தகுந்த மாரி ஓடி போச்சு. இப்ப அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, காப்பர் இஸ் த நெக்ஸ்ட் சில்வர் அப்படின்றது போல நெறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மைதானான்றதையும் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். காப்பருக்கு உண்மையாகவே எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு, பிளஸ் காப்பருடைய அவைலபிலிட்டியும் எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் இஃப் இன் கேஸ் காப்பர்ல முதலீடு பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் தான் இங்க இருக்கு அப்படின்றத பத்தியும் நான் தெளிவா சொல்லப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டேட்டா எல்லாமே லாஸ்ட் 1 வீக்கா எங்க டீம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பல இடங்கள்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே நான் ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு டேட்டாவா, ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனா தெளிவா பார்த்துக்கோங்க. அண்ட் நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. இது பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன்ஸும் கிடையாதுன்றத தெளிவா சொல்லிடுறேன். ஒன்லி இன்ஃபர்மேஷன்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய உங்ககிட்ட நாங்க கத்துக்கிட்ட விஷயத்த, தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் ஷேர் பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 30ஆம் தேதி 2026ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் பிரசிடென்ட் அவர்கள்கிட்ட ஒரு சில டேட்டாஸ ப்ரொசீட் பண்ணி குடுக்கணும். அது யார்கிட்டனா, யுஎஸ் உடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட தான். அவங்க நாட்ல அமெரிக்கால எந்த அளவுக்கு டொமஸ்டிக் காப்பர் மார்க்கெட் இருக்கு, இன்க்ளூடிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரிஃபைனிங் கெபாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, மார்க்கெட்ல ரிஃபைன் பண்ணப்பட்ட காப்பர் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருப்புல இருக்குன்ற டேட்டா தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த ரிப்போர்ட் எதுக்காக இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, இத வச்சு தான் டொனால்ட் ட்ரம்ப் காப்பர் மேல எந்த அளவுக்கு நம்ம டியூட்டிஸ் போடலாம், தட் இஸ் டாரிஃப் போடலாம் அப்படின்றத முடிவெடுக்க போறாராம். அதிலும் குறிப்பா சொல்லப்போனா 2027ல 15% ரிஃபைன் காப்பர் மேலயும், 2028ல 30% இந்த ரிஃபைன் காப்பர் மேலயுமே அவங்க டாக்ஸ் போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. எதனால இந்த டேட்டா எக்ஸாக்ட்லி தலைவர் கேட்கிறாருன்னு தெரியல. ஏன்னா தலைவரை யாராலையுமே பிரெடிக்ட் பண்ண முடியாது. அப்ப நம்ம மட்டும் ஏமாத்துறோம். ஓகேங்களா? மேபி இது அசம்ப்ஷன் மட்டும் தான். ஒருவேளை உள்நாட்டுல நமக்கு தேவையான காப்பர் ஃபியூச்சருக்கும் சேர்த்து இருக்கும் பட்சத்துல டாரிஃப் அதிகமா போடலாம். இல்ல உள்நாட்டுல நமக்கு தேவையான காப்பர் இல்ல அப்படின்ற பட்சத்துல சீக்கிரமா நிறைய காப்பரை நாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இந்த டாரிஃப் அப்படின்றத ஒரு ஆயுதமா பயன்படுத்தி இன்டைரக்ட்லி இம்போர்ட் அதிகமா படுத்துறதுக்கு மத்த நாடுகளுக்கு சந்தேகம் வராத மாதிரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் இருக்கலாம். இது அசம்ப்ஷன். உங்க கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. காப்பர் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல பேச்சு பொருளானதுக்கான காரணமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல கோல்டு, சில்வர் எந்த அளவுக்கு ஏறிச்சோ அந்த அளவுக்கு காப்பர் ஏறல. பட் காப்பரும் கூட சேர்ந்து ஓரளவுக்கு ஏறி இருக்கு அப்படின்றதுனால தான் அடுத்தவங்க நிறைய பேர் எல்லாருமே இப்ப காப்பர், காப்பர், காப்பர் அப்படின்றாங்களே, அப்படி என்னதான்ப்பா அதுல இருக்குன்ற டவுட்டும் நிறைய பேருக்கு வந்தது. நம்ம டேட்டாவ பார்க்கும்போது 2024ல கோல்டு, சில்வர் அண்ட் காப்பர் எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு பாருங்க. அண்ட் 2025லயுமே கோல்டு, சில்வர் கம்பேர்ட் டு காப்பர் எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு பாருங்க. கோல்டு, சில்வர் அளவுக்கு ஏறாட்டியுமே காப்பர் ஓரளவுக்கு அப்சைட் குடுத்திருக்கு. தட் இஸ் இந்த 2 மெட்டல் ஏறும்பொழுது அந்த மெட்டலும் ஓரளவுக்கு ஏறி இருக்கு. அது எந்த காரணத்தினாலன்றதையும் நம்ம பார்க்கலாம். காப்பருடைய மைனிங்க பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப சில்வர் மாரி இல்லைங்க. சில்வர் பார்த்தீங்கன்னா, ஒரு பை ப்ராடக்ட்டா 80% எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மத்த ரிஃபைனரிஸ் மத்த விஷயங்கள் எல்லாம். பட் காப்பர பார்த்தீங்கன்னா, 80% பார்த்தீங்கன்னா, மைனிங் பண்ணும்போதே உங்களுக்கு பிரைமரி ப்ராடக்ட்டா கிடைச்சிடும். அது போக தான் மீதி 20% அப்படின்ற பட்சத்துல அதற்கான மெயின் சோர்ஸ் இங்க அவைலபிள் இருக்கு. அப்ப காப்பருக்கு இந்த அளவுக்கு டிமாண்ட் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தரலாம். லாஸ்ட் 2 இயர்ஸா ஏஐ உடைய பூம் அப்படின்றது பயங்கரமா இருந்தது. அதற்கேற்ப டேட்டா சென்டர்ஸ் உடைய தேவையும் ரொம்ப அதிகமா இருந்தது. நம்ம கண்ணு முன்னாடி இந்த வளர்ச்சி இருந்தாலுமே இந்த மாதிரி ஏஐ கம்பெனிஸ்ல நம்மளால டைரக்ட்டா இந்தியால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நமக்கான பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது நம்ம யுஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. நீங்க எப்படி யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த வீடியோவை நம்ம கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறது ஐஎன்டி மணி தான். நீங்க அவங்க மூலியமாக அக்கவுண்ட் ஓபன் பண்ணி யுஎஸ் இன்வெஸ்டிங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். கேஒய்சி மற்றும் அக்கவுண்ட் ஓபனிங் நீங்க வீட்ல இருந்த மாதிரியே ஆன்லைன்லயே செய்ய முடியும். அண்ட் உங்களுக்கு ஃபாஸ்ட் அண்ட் சீம்லெஸ் ஆன ஆன்போர்டிங் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கும். அண்ட் முக்கியமா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் அப்படின்றது ரொம்ப சிம்பிளா ஈஸி டு நேவிகேட் மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்ட்யூட்டிவாவும் இருக்கும். நீங்க ரியல் டைம்ல ஸ்டாக் டீடைல்ஸ் பார்க்கறதுல இருந்து சார்ட் பார்க்கறது, அதை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறது, இல்ல நீங்க ஏதாச்சும் இடிஎஃப்ல மெட்டல் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படினாலுமே அந்த ஆப்ஷன்ஸுமே இருக்கு. ஆப்போட ஹோம் ஸ்கிரீன்ல கீழ உங்களுக்கு யுஎஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு மேல சர்ச் ஐகான் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கம்பெனி தேடணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏஐக்காக அப்படின்ற மாதிரி நான் என்விடியாவ தேடுறேன். என்விடியாவ தேடினதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்க கிளிக் பண்ணோம்னா உள்ள அந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் இப்ப என்ன இருக்கு அண்ட் 1 டேக்கான சார்ட்டா இருக்கட்டும், 1 வீக்குக்கா இருக்கட்டும், இல்ல அப் டூ 5 இயர்ஸ் வரைக்குமே நீங்க சார்ட்ட இங்கேயே பார்க்கலாம். கேண்டில் ஸ்டிக்ஸ் வேணும்னா நீங்க அதையுமே போட்டுக்கலாம். இங்க கீழ பை அண்ட் எஸ்ஐபி அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்குங்க. இங்க பைய கிளிக் பண்ண உடனே டாலர்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் காமிக்கும். ஷேர்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் நமக்கு எத்தனை ஷேர் வேணும் அப்படின்றத நம்ம இங்க போட்டுக்கலாம். இல்ல என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லைன்னா நீங்க டாலர்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு ஷேர்ல நீங்க எவ்வளவு காசுக்கு அந்த ஷேரை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, எக்ஸாம்பிளுக்கு நான் $10 அப்படின்னு போட்டேன்னா அந்த $10 உரித்தான இந்த ஷேர்ல இருக்கக்கூடிய ஒரு பங்கு
எனக்கு கிடைச்சிரும் ஃப்ராக்ஷனலா. ஒருவேளை எஸ்ஐபி போடணும்னா, கீழ இருக்கக்கூடிய எஸ்ஐபி ஆப்ஷன செலக்ட் பண்ணிட்டு, எந்த அமௌண்ட்க்கு உங்களுக்கு எஸ்ஐபி வேணுமோ அத போட்டுருங்க. மந்த்லியா, வீக்லியா அப்படின்றதையும் நம்ம செலக்ட் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு டேட் வேணும்னா மந்த்லிக்கு நீங்க டேட்டையும் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேட்ல எஸ்ஐபி செட் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் பை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு செல் ஆப்ஷன் வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க சேம் டைப்ல நீங்க செல் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். அண்ட் இன்மனில இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிவிடெண்ட் கேலண்டர குடுத்துடுறாங்க. பிளஸ் ஆட்டோமேட்டடான டாக்ஸ் ரிப்போர்ட்ஸும் வந்துருது. மத்தபடி ஸ்டாக் அனாலிசிஸ்ல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங் எல்லா ஃபீச்சர்ஸுமே இங்க இருக்கு. ஸோ நீங்க யுஎஸ் இன்வெஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஐஎன்டி மணியோட ஆப்பிள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருப்பேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாரி இந்த ஏஐ டேட்டா சென்டர்லேருந்து எல்லா இடத்துக்குமே தேவையான மிக முக்கியமான ஒரு பொருளா காப்பர் பார்க்கப்படுது. பார்க்கப்படுதில்ல, யூஸ் பண்றாங்க. குரூஷியலான கூலிங் சிஸ்டம்ஸ்க்கா இருக்கட்டும், இல்ல பஸ் வயரிங் இந்த மாரி எல்லா இடங்களுக்குமே முக்கியமா காப்பர் தேவை. அண்ட் இந்த மாரி பெரிய பெரிய டேட்டா சென்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு காப்பர் தேவைன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1 மெகாவாட் ட்ராக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 200 கிலோ ஆஃப் காப்பர் பஸ் பார் வந்து தேவைப்படுது. அப்போ 1 கிகாவாட்டுக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2,00,000 கிலோ காப்பர். ஸோ இது இல்லாம இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடியது ஈவி கார்ஸ். அது நம்ம ஊர்ல அடாப்ஷன் கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே, சைனால வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக ஐஸ் இன்ஜினுக்கு பதிலாக இப்போ ஈவி கார்ஸ் உடைய சேல்ஸ் ரொம்பவே அதிகமாயிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி ஈவி கார்ஸ்ல காப்பருடைய தேவை அப்படின்றது ரொம்ப அதிகமா தேவைப்படுது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ் இன்ஜின் காருக்கு வந்து தேவைப்படக்கூடியது வெறும் 20 கிலோ காப்பர் மட்டும் தான். பட் கம்பேரிட்டிவ்லி நம்ம ஒரு ஈவி காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 80 கேஜிஸ்லேருந்து 180 கேஜிஸ் ஆஃப் காப்பர் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த 2 விஷயங்கள் மிக முக்கியமான ஒரு பங்காற்றிருக்கு காப்பருடைய இந்த டிமாண்டுக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இது மட்டுமேன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது கூடவே மத்த விஷயங்களும் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் இப்போ ரீசென்ட்டா வந்த ட்ரெண்ட். பட் இது மட்டுமே காப்பர் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்துச்சான்னா, இதுக்கு பின்னாடி நடந்த மத்த விஷயங்களுக்கும் எங்கெங்கெல்லாம் காப்பர் யூஸ் இருக்குன்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா? அதில முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல, எக்யூப்மென்ட் மேனுஃபேக்சரிங்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இந்த மாரி இடங்கள்லயுமே யூஸ் பண்ணக்கூடிய மோட்டார்ஸ்லேருந்து, வயரிங்லேருந்து, கார்ஸ், பஸ்ஸஸ் அண்ட் ஃபேக்டரிஸ் யூஸ் பண்ணக்கூடிய பைப்ஸ்லேருந்து இந்த மாரி முக்கியமான இடங்கள் எல்லாத்துக்குமே காப்பர பெரிய அளவுல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி பேசிஸ்ல. ஸோ டிமாண்ட் பார்த்துட்டோம். அப்ப சப்ளை எந்த அளவு இருக்குன்னு நம்ம பார்க்கும்பொழுது, சப்ளைல வேர்ல்ட்ஸ் 2வது மிகப்பெரிய காப்பருடைய மைன் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்ததுனால, அத தற்காலிகமா வந்து குளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதனாலேயே காப்பருடைய சப்ளை அப்படின்றது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இதுவுமே அந்த டிமாண்ட் அதிகமானதுக்கு, அதாவது அந்த பிரைஸ் அதிகமானதுக்கு இன்னொரு ரீசனா சொல்றாங்க. சரி, இப்ப குளோபலா இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்படி இருக்க போகுது? இப்ப எப்படி இருக்கு அண்ட் ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு சார்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சார்ட்ட பாருங்க. ஸோ இந்த டார்க் கிரீன் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அடிப்படையா இன்னைக்கு இருக்கக்கூடிய புரொடக்ஷன் கெப்பாசிட்டி காப்பருக்கு இந்த அளவுக்கு தான். பட் இதுக்கு மேல அந்த ஆரஞ்சு லைன் வந்து போகுது பாருங்க. இதுதான் பிரைமரி டிமாண்ட். ஸோ டிமாண்ட் வந்து ஃபியூச்சர்லயுமே குறையாதுன்றது இந்த சார்ட்ட பொறுத்தவரைக்கும் தெரியுது. பட் புரொடக்ஷன பொறுத்தவரைக்கும் இந்த பேஸ் ஆகக்கூடிய புரொடக்ஷன் வந்து கம்மியாகறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கிறதா தான் இந்த சார்ட் பிரகாரம் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. பிளஸ் அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய அந்த பிங்க் கலர் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததா ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த காப்பர் மைனிங்ல வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ பொறுத்து இந்த டிமாண்ட பூர்த்தி பண்ண அளவுக்கு இந்த சப்ளை வந்து இந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத வந்து அங்க போட்டிருக்காங்க. பிளஸ் அந்த லைட் கிரீன் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து பாசிபிள் ப்ராஜெக்ட்ஸ். மேபி வரலாம், ஒருவேளை வந்தால் அப்படின்ற மாரியான ஒரு அனுமானத்தில பார்க்கும்பொழுது, அப்போ சப்ளை ஜாஸ்தி இருக்கும். பட் வருமான்றது தான் இங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா, காப்பருடைய அந்த மைனிங் அப்படின்றது, மைன் பண்றதுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மென்ட்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மென்ட் அந்த அமௌண்ட் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது, அதிலேருந்து எடுக்கக்கூடிய காப்பருக்கான அந்த வேல்யூ வந்து அத விட அதிகமா வந்தா தானே அவங்களுக்கும் லாபமா இருக்கும். பிளஸ் அது அந்த அளவுக்கு இன்டென்சிவான ஒரு மைனிங் ப்ராசஸ் அப்படின்றதுனால, இப்போ வரைக்கும் ரொம்ப மினிமலா தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்டு வைடா. அது மேபி ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான எக்யூப்மென்ட்ஸ்லாம் வந்து இன்கிரீஸ் பண்ணால் ஒழிய, நமக்கு இதில இருக்கக்கூடிய அந்த 3 சார்ட்ட பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸஸ் எங்க வந்துரும்னு தெரியும். அந்த பிங்க் கலர்ல மேபி வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அண்ட் கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டேட்டா வந்து குடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான காப்பர விட எந்த அளவுக்கு அதிகமா வந்து ஒவ்வொரு வருஷமும் காப்பர் இருப்பு வந்து நம்மகிட்ட இருந்தது. ஸோ எக்ஸசிவா சர்ப்ளஸா வந்து எப்ப இருந்ததுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2023, 24, 25 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே சர்ப்ளஸா இருந்திருக்கு. ஸோ தேவையான அளவ விட அதிகமாவே இருந்திருக்கு. அப்ப அங்க டிமாண்டே இல்லல்ல. என்ன பிரச்சனை? 26லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே நமக்கு தேவையான அளவ விட அதிகமாவே வந்து காப்பர் அவைலபிலிட்டி தான் இருக்கு. ஸோ அப்ப பெரிய பிரச்சனை இல்லன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, கோயிங் ஃபார்வர்ட் ஃபியூச்சர்ல 2029, 2030ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்ப்ளஸ் வந்து அப்படியே குறைஞ்சு டெபிசிட் ஆக ஆரம்பிச்சிரும். அதாவது பற்றாக்குறை அதிகமாகும் இன் ஃபியூச்சர்ல அப்படின்றது போல அவங்களுடைய கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப தான் த பிக் கேட்ச் என்னன்னா, இப்ப நம்ம கோல்டு, சில்வர பத்தி பேசும்போது, "எப்பா பூமியில எவ்வளோ தான்ப்பா இருக்கும்? எடுக்கிற வரைக்கும் நம்ம இவ்வளோ எடுத்துட்டோம். இன்னும் இவ்வளோ தான் பெண்டிங் இருக்குன்னு" சொல்லுவோம். அப்ப எவ்வளோ தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட பொறுத்தவரைக்கும் இன்னும் 64,000 மெட்ரிக் டன் வந்து இருக்குங்க. சில்வர பொறுத்தவரைக்கும் 5,60,000 மெட்ரிக் டன் இருக்கு. அப்ப காப்பர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 5.6 பில்லியன் மெட்ரிக் டன்ஸ். இது நம்பர் வைஸா எனக்கு எவ்வளோ பெருசா அப்படின்றத போட்டு சொல்றத விட, உங்களுக்கு பார் சார்ட்ல காமிக்கலாம். நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அதிலயுமே காப்பர் மட்டும் தான் பெருசா இருக்குது. சில்வரே தம்மா துண்டு தான் இருக்கு. அப்ப நீங்க கோல்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா
இங்க பிரைஸ் இந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகுறதுக்கான மிக முக்கியமான காரணம் டிமாண்ட மட்டுமே நம்ம எடுத்துக்க முடியாது. கூடவே அந்த மைனிங் ப்ராசஸ்ல காப்பர புரொடக்ஷன் பண்ணி எடுக்குறாங்க பாருங்க. அதுவுமே இங்க ஒரு மிக முக்கியமான ஆஸ்பெக்ட். கோல்ட மானிட்டரி மெட்டலா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா நாடுகளும் அத பேக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. சில்வர் இன்னொரு சைடுல செகண்டரி ஆப்ஷனா ஒரு சில நாடுகள் இப்ப பார்க்கிறதா வந்த நியூஸ்னாலயும் சரி, அண்ட் டிமாண்டும் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால அதுவும் ஏறுது. பட் காப்பர் மேலயும் இப்ப யுஎஸ் கண் வைக்கிறாங்கன்னா, அதாவது அவங்க போர்ட்ஃபோலியோல கொஞ்சமா ஆட் பண்றாங்கன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோலயுமே காப்பர் இருக்கணுமா? அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. அந்த பதில தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. சில்வர் வந்து சுனாமி மாரி பயங்கர அலையா இருக்கும்னு சொல்லுவோம். சில்வரே இந்த ஆட்டம் அப்படின்னா, சில்வர கம்பேர் பண்ணும்போது காப்பர் இன்னும் பயங்கரமா ஆடுது அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ், எந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி இருக்கும்ன்றத யோசிச்சு பாருங்க. யோசிக்கவே வேணாம். இந்த சார்ட்டையும் பாருங்க. கிளியர் கட்டா புரியும். அதாவது மந்த்லி கேண்டில் போடும்போதே இவ்ளோ பெரிய ஃப்ளக்சுவேஷன்ஸ் நமக்கு தெரியுதுன்னா, வீக்லி கேண்டில் நான் போட்டு பார்க்கும்பொழுது, ஷார்ட் டெர்ம்ல எந்த அளவுக்கான ஃப்ளக்சுவேஷன்ஸ் தெரியுதுன்னு பாருங்க. எஸ், ரிவர்சலும் ஆயிருக்கு. அது ஷார்ட் டெர்மோ, லாங் டெர்மோ. பட் எந்த அளவுக்கான ஃப்ளக்சுவேஷன் இது இருக்கும்னா, நம்ம ஹார்ட்ட கையிலேயே புடிச்சிட்டு தான் உட்காரணும். இஃப் இன் கேஸ் நீங்க டோட்டல் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, இல்ல அத நம்பி தான் மொத்த இன்வெஸ்ட்மென்ட்டும் இருக்கு அப்படின்னா. ஸோ, இங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயமா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். கோல்டு டூ சில்வர் ரேஷியோன்னு ஒண்ண பத்தி நேத்து வீடியோல பேசியிருந்தோம் கோல்டு வீடியோல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, காப்பர் டூ கோல்ட் ரேஷியோன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. பட் இது எனக்கு அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்ல. பட் இருந்தாலும் என்ன டேட்டான்றத நீங்க புரிஞ்சுக்க முடியுதான்னு வந்து பாருங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ இந்த சார்ட்ட பொறுத்தவரைக்கும் இதுவே வந்து ஒரு சைட்வேஸா அதுவும் டவுன் ட்ரெண்டா தான் வந்து இருக்கு. பட் அந்த ட்ரெண்ட்லயுமே கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் லைன் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ அந்த சப்போர்ட் லைன் கிட்ட எப்பல்லாம் போயிருக்கோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி காப்பர் வந்து அண்டர் வேல்யூடா இருக்குன்றது அர்த்தம். சப்போர்ட்ல இருந்து ஒருவேள காப்பர் ஏறுச்சு அப்படின்ற பட்சத்துல, கோல்ட விட நமக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. அண்ட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதே சப்போர்ட் லெவல் கிட்ட தான் இருக்கு. ஸோ இன்னும் கீழ போகுமா? இல்ல இங்கிருந்து என்ன ஆகும்? அப்படின்றத பொறுமையா காத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்த காப்பர் சார்ந்த முதலீடுகளுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால ஒரு சில கம்பெனிஸ் இருக்கு. இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல பயங்கரமா ஏறியிருக்கும். நீங்களே வந்து பார்த்திருப்பீங்க. ஹிண்ட் காப்பரா இருக்கட்டும், வேதாந்தா இந்த மாதிரி அதுல அதை சார்ந்த பிசினஸ்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அது என்ன ஏதுன்னு நீங்க ட்ராக் பண்ணிக்கோங்க. இது பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. அதனால நான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் குடுக்குறேன். ஓகேங்களா? அதே போல இந்த மெட்டல் சார்ந்த இடிஎஃப்ஸும் இந்தியால ஒரு சிலது இருக்கு. நீங்க அந்த இடிஎஃப்ஸ பார்க்கலாம். அண்ட் டைரக்ட்டான இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த காப்பர் மைனிங்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடிஎஃப்ஸ் எல்லாம் இங்க விட யுஎஸ்ல தான் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனா அவங்க தான் மேக்ஸிமம் வந்து அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஐஷேர் காப்பர் அண்ட் மெட்டல் மைனிங்கா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஸ்ப்ரவுட் ஜூனியர் காப்பர் மைனர்ஸா இருக்கட்டும், குளோபல் எக்ஸ் அண்ட் காப்பர் மைனர்ஸா இருக்கட்டும், இவங்கலாம் காப்பர் மைனிங்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கான 2025க்கான ரிட்டர்ன்ஸையுமே நீங்க இப்ப பார்க்குறீங்க. ஸோ இந்த இடிஎஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல மட்டும் தான் பிரத்யேகமா இருக்கும். நான் சொன்ன மாரி நீங்க ஐஎன்டி மணி ஆப்லயே கூட இது என்ன ஏதுன்றத அங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நம்ம சில்வர பேசும்போது, அப்பதான் எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். அந்த சமயத்துல தான் நானும் பேசியிருந்தேன். பட் ஒரு சில ஆண்டுகளுக்கு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவ சில்வர பத்தி சொல்லியிருந்தோம். அப்ப யாருமே சில்வர பத்தி பேசல. இப்ப திடீர்னு அதுக்கு ஒண்ணு ஹைப் வந்துருச்சு. அதே போல தான் இப்ப காப்பர். காப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பெருசா யாருமே வந்து பெருசா வந்து எதிர்பார்க்கல. ஒரு சில பேர் தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சார்ட் பிரகாரம், டேட்டா பிரகாரம் ஃபியூச்சர்ல காப்பருக்கான டிமாண்ட் இன்னும் ஜாஸ்தியாகும்போது, அப்போ மேபி இந்தியாவிலேயே கூட அதுக்கான இடிஎஃப் வரலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாகுது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ட பத்தி இன்னும் நெறைய பேர் பேச ஆரம்பிக்கலாம். ஸோ அப்ப போய் அது என்ன ஏதுன்றது ஹாட் டாபிக்கா இருக்கு. எல்லாம் ஏறுனதுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிறத விட, இப்பவே தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் ஃபார் மோர் பெட்டர் அப்படின்றதால தான் இந்த டேட்டாவ உங்ககிட்ட நான் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டா எந்த விதத்திலுமே ஃபியூச்சர்ல மாறப்போறது கிடையாது. இதற்கு மேல என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் எக்ஸ்ட்ரா அடிஷனலா ஆட் ஆகிட்டே போகும். ஸோ கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் குடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உடனுக்குடன் ஒரு சில மார்க்கெட் பத்தின அப்டேட்ஸ்லாம் இப்ப நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. தமிழ் செல்வன் சேனல். இந்த கியூஆர ஸ்கேன் பண்ணினாலும் வந்துரும். ஸோ அங்க நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இஃப் இன் கேஸ் நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலனா அங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க குடுக்கக்கூடிய ஃபீட்பேக்ஸ பொறுத்து இன்னும் நெறைய மாற்றங்கள நாங்க கொண்டு வந்துட்டே இருக்கோம். ஸோ நீங்க ஐஎன்டி மணிய செக் பண்ணி பார்க்கிறதா இருந்தா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருப்பேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த தடவ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.